நாம் இந்த பகுதியில் முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். போன பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் முக்கோணம் கொடுத்து அதில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தை இரண்டாக பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கையை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இந்த முக்கோணத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்த முக்கோணங்கள் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா தனித்த முக்கோணங்கள் இருக்குது. இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ரெண்டாக பிரித்ததுக்கு மேலே தனித்த முக்கோணங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக தனித்த முக்கோணங்கள் நமக்கு இருக்குது. இனி நம்ம எப்பொழுதும் போல் செய்ய வேண்டியதாக தனித்த முக்கோணங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ண வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற தனித்த முக்கோணங்கள் நாம் எண்ணுவோம். அதாவது அந்த பாதியை பிரிச்சிருக்கிறாங்களா அதுக்கு மேலே ஒரு முக்கோணம் செட்டு இருக்குது பாருங்க, அந்த செட்டை பிரித்தோம் அப்படின்னு எண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 மேலே பார்த்திங்கன்னா 6 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து இந்த கோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மொத்தமாக அந்த முக்கோணங்களை எண்ணிக்கையே தனித்த முக்கோணங்களை எண்ணுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 6 முக்கோணங்கள் இருக்குது தனித்த முக்கோணங்கள். அந்த நடுவில் கோடு இல்லாமல் தனித்த முக்கோணங்கள் மொத்தம் 6 இருக்குது. இப்போ எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்த முக்கோணங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த எண்களை நாம் ஒட்டு மொத்தமாக கூட்டிக்குவோம். அப்போது தனித்த முக்கோணங்கள் 6 கண்டுபிடிச்சோம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 21. கீழேயும் 6. அப்போ அங்கேயே என்னதான் வந்துருக்கு, டோட்டல் 21 வந்துருக்குது. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு மொத்தம் 42 கிடைக்குது. அப்போ இங்கே உள்ள மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. நன்றி.